வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட் நமக்கு வந்திருக்கு. அதாவது கிராம உதவியாளருடைய போஸ்ட் 2025 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா 2299 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ அதனுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் இது எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. என்ன போர்டு அப்படின்னா தமிழ்நாடு ரெவென்யூ அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. போஸ்ட் நேம் பார்த்தோம் அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட். அந்த டிபார்ட்மெண்ட் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா 2299 வேக்கன்சிஸ் இருக்குங்க. அப்ளை மோடு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கும் அப்படின்னும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த 2299 வேக்கன்சிஸ்மே எப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்ட்டு அதுபடி தான் ஆட்களை எடுக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 5வது பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். அதாவது 5ஆம் வகுப்பு படித்திருந்தாவே போதும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டு படி அந்த ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஒரு பணம் கட்டி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. இதுக்கான மந்த்லி சேலரி மாத சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னா 11,000லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் வரும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. இல்லை அப்படின்னா இன்டர்வியூ. ஓகேங்களா, அதாவது நீங்கள் எழுதுகிற மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கும், இல்லைனா இன்டர்வியூ இருக்கும். அந்த ரெண்டில் ஒன்று டெஸ்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் வேலிடான டாக்குமெண்ட்ஸ் தான் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் அதை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏன்னா எதுலையாச்சும் ஒன்று நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணி இன்டர்வியூவோ இல்லை ரிட்டன் டெஸ்ட்டோ பாதிக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அஃபிஷியல் சைட்டு ரெண்டுமே லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன். மறக்காமல் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.